Hey singers, welcome to drama series Samay. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Head Over Heelsல எபிசோட் நம்பர் 15 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல யுவான் ஹுவாவை ஹீரோயினோட அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பூஜை எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அப்ப யுவான் ஹுவாவும் என்ன விடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினோட அம்மாவும் உன்னை அப்படியே விட்டுற முடியாது, செத்துரு அப்படின்னு விட முடியாதுல்ல, நீ பாஸ்ல பண்ண எல்லாத்துக்குமே நான் உன்னை சரி பண்ணி ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யுவான் ஹுவா கீழே விழுந்துட்டு பொலப்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னோட குழந்தை அப்படின்னு அப்படியே பாஸ்ல நடந்த விஷயங்களை காமிக்கிறாங்க. யுவான் ஹுவாவோட குழந்தை பிறந்த உடனே இறந்து போயிருக்கும். சோ அந்த குழந்தையோட உயிரை திரும்ப கொண்டு வரதுக்காக யுவான் ஹுவா நிறைய பிரேயர் பண்ணிருப்பாங்க, என் குழந்தை என்கிட்ட வந்துருன்னு. ஆனா அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினோட பெரியம்மாவும் போயிட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது, இது கடவுளுக்கு எதிரானது அப்படின்னு அந்த பூஜை எல்லாத்தையுமே கலைச்சு போட்டுட்டு இறந்த குழந்தையோட உடம்பை எடுத்திருப்பாங்க. உடனே யுவான் ஹுவாவும் என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு குட்டி சவப்பெட்டியை பாக்குறாங்க. நீங்க என் குழந்தையோட பாட்டி தானே, ஆனா என் குழந்தைய பாக்குறதுக்காக முதல்ல நீங்க வரும்போது ஒரு ஷூ கொண்டு வரல, குழந்தைக்காக தச்ச துணி எதுவும் கொண்டு வரல, ஆனா சவப்பெட்டி கொண்டு வந்திருக்கீங்க, நீங்களாம் ஒரு பாட்டியா, உங்களுக்கு எல்லாம் அக்கறையே கிடையாதுல அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டி இருப்பாங்க. ஆனா ஹீரோயினோட அம்மா இப்ப சொல்றாங்க, நான் அன்னைக்கு என்ன செய்யணுமோ அதுதான் செஞ்சேன், எந்த ஒரு அம்மாவா இருந்தாலுமே குழந்தை இறந்து போச்சு அப்படின்னா அந்த குழந்தைய அப்படியே விட்டுடணும், திருப்பி கூட்டிட்டு வரதுக்கு ட்ரை பண்ண கூடாதுன்னு. யுவான் ஹுவாவும் ஆனா நான் திருப்பி கூட்டிட்டு வந்திருப்பேன், என் குழந்தைய நான் திரும்ப கூட்டிட்டு வந்திருப்பேன்னு. ஹீரோயினோட அம்மாவும் நீ கூட்டிட்டு வந்திருந்தா அப்படின்னா என்ன ஆயிருக்கும் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாரு, உன் குழந்தை திரும்ப இந்த உலகத்துக்கு வர்றதுக்காக ஒரு பேயா வரணும், அதால சொர்க்கத்துக்கும் போக முடியாது நரகத்துக்கும் போக முடியாதுன்னு. யுவான் ஹுவாவும் நான் அவங்கள ஒரு கடவுளா மாத்திருப்பேன், என் குழந்தைய நான் ஒரு கடவுளா மாத்திருப்பேன்னு. ஹீரோயினோட அம்மாவும் எப்படி உன்னால ஒரு பேய கடவுளா மாத்த முடியும், யாராலையுமே பேய கடவுளா மாத்த முடியாது, அது தான் கடவுள் அப்படின்னு நம்பி இருக்குமே தவிர அது கடவுளா என்னைக்கும் மாறவே மாறாது, சொர்க்கமே உன்னை பனிஷ் பண்ணுன்னு. யுவான் ஹுவாவும் என் குழந்தைக்காக நான் என்ன வேணாலும் பனிஷ்மெண்ட் அக்செப்ட் பண்ணிப்பேன், என் குழந்தை அப்படின்றாங்க. ஹீரோயினோட அம்மாவும் ஒன்னையும் என்னால காப்பாற்ற முடியல, நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், இதுல உன்னால இறந்து போன ஒரு குழந்தைய எப்படி காப்பாத்தி இருக்க முடியும், அது மட்டும் இல்லாம உன்னோட குழந்தை சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் போக முடியாம நடுவுல கஷ்டப்படுறத நீ பார்க்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே யுவான் ஹுவா ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மாவும் இவகிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது, நம்ம உடனே அடுத்தடுத்த சடங்குகளை பண்ணி ஆகணும், இவன் மேல இருக்கக்கூடிய சாபத்தை நீக்கி ஆகணும் அப்படின்னு அடுத்தடுத்த சடங்குகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யுவான் ஹுவாவும் வேண்டாம் அப்படின்னு கதறா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல பிரசன்டேஷன் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்குமா, அப்ப நம்ம ஹீரோயினும் கைப்பிடிச்சிட்டே தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஜீவோக்கு பார்த்த உடனே செம்ம காண்டாவுது, அதனால ஹீரோவையும் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட பாம்ஸ் சொன்னான்ல, அதை நம்ம நாளையில இருந்து பண்ணலாம், இன்னைக்கு அவனை நம்ம வெளியில விட வேண்டான்னு. ஹீரோவும் அவனை வெளியில விடல அப்படின்னா அவன் கோவப்பட மாட்டானான்னு. ஹீரோயினும் அவன் கோவப்பட்டா பட்டுட்டு போறான், அவன் ஒரு பேய், நம்ம மனுஷங்க, அதனால நம்மளோட பிரைட நம்ம விட்டு கொடுக்க கூடாதுன்னு. ஹீரோவும் ஓ அப்படியே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோடனே ஜீவா பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு. ஹீரோயினும் டே உன்கிட்ட அப்புறமா சொல்றேன்னா, கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்றேன்னு, இப்பவே சொல்லுன்னு கேக்குறதுக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்றேன்னு சொன்னேன்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களா. அந்த நேரத்துல ஹேரி தான் பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருக்காது, அவ இவங்கள பார்த்தோன்னே டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறா, சோ அடுத்தது என்ன பேசணும் அப்படின்றத மறந்து போயிடுறாளா. அப்போ டயானா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, ஹேரியும் பிரசன்டேஷனை முடிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மா யுவான் ஹுவாவுக்கு பண்ண வேண்டிய எல்லா ரிச்சுவல்ஸையுமே பண்ணி முடிச்சிட்டாங்க. கடைசியா ஓமேல இருந்த சாபம் எல்லாமே போயிடுச்சுன்னு. யுவான் ஹுவாவும் இன்னைக்கு நீங்க பண்ண விஷயத்துக்கு கண்டிப்பா ஒரு நாள் ரிக்ரெட் பண்ணுவீங்க பாருன்னு. ஹீரோயினோட அம்மாவும் நீ தான் இப்ப ரிக்ரெட் பண்ண தப்பு எல்லாத்துக்கும். சரி ஃப்ளவர் மாஸ்டர் இவளை கொண்டு போயிட்டு பிரேயர் ரூம்ல அடைச்சு வைங்கன்னு. ஃப்ளவர் மாஸ்டரும் இவளை இங்கே வச்சிருக்கிறதுக்கு நீ பிளான் பண்ணிருக்கியான்னு. ஹீரோயினோட அம்மாவும் அப்புறமா என்ன, நான் 2 நாளா உட்காந்து கஷ்டப்பட்டு இவளுக்கு பே ஓட்டி இருக்கேன், அது மட்டும் இல்லாம சாபத்தை நீக்கி இருக்கேன், அப்படியே காசு வாங்காம இவளை அனுப்பிவிட முடியுமான்னு. ஃப்ளவர் மாஸ்டரும் என்னதான் இருந்தாலும் நீ காசு விஷயத்துல கரெக்டா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யுவான் ஹுவா எழுந்துச்சு, உங்களுக்கு காசு தானே முக்கியம், எவ்வளவு காசு சொல்லுங்க, நான் எவ்வளவு காசா இருந்தாலும் உங்ககிட்ட தூக்கி எறிஞ்சிட்டு போறேன்னு. ஹீரோயினோட அம்மாவும் நீ ஒன்னும் காசு தர வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு கீழே மறுபடியும் வந்து வேலை பாரு, அது போதும்னு. யுவான் மறுபடியும் வந்து உங்களுக்கு கீழே வேலை பார்க்கணுமா, நீங்க என்ன விட்டு கொடுத்துட்டு போனீங்க, திரும்பவும் என்ன உங்களுக்கு கீழே வந்து வேலை பார்க்க சொல்றீங்களா, நான் என்னோட கடவுளையே தூக்கி எறிஞ்ச ஆளு, உங்ககிட்ட எல்லாம் என்னால திரும்பி வர முடியாது, அது மட்டும் இல்லாம என்ன பெத்த அம்மா என்ன விட்டுட்டு போனா, ஆனா அட்லீஸ்ட் அவளுக்கும் எனக்கும் ரத்த சொந்தம் மாதிரி இருக்கு, ஆனா உங்களுக்கும் எனக்கு என்ன ரத்த சொந்தம் இருக்கு, எந்த சொந்தமே கிடையாது, நீங்க என்ன ஸ்பிரிச்சுவலா வளர்த்த அம்மா அவ்வளவுதான், அதுக்கு மேல உங்களுக்கும் எனக்கு எதுவுமே கிடையாதுன்றாங்க. ஹீரோயினோட அம்மாவும் எதுவா இருந்தாலும் சரிதான், நீ இங்க இருந்து போக கூடாது அப்படின்றாங்களா. யுவான் ஹுவாவும் அப்படியா, அப்படின்னா எனக்கு இனி ஒரு விஷயம் கூட தெரிஞ்சாவணும், நீங்க இப்போ செல்ல
செல்லமா ஒரு பொண்ணை வளர்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த போட்டோல நான் அந்த பொண்ணை பார்த்தேன், இந்த பொண்ணு கூட ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கீங்களே, ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் என்ன நீங்க விட்ட மாதிரியே அந்த பொண்ணையும் விடத்தானே போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அசிஸ்டனும் யுவான் ஹுவா அந்த மாதிரி பேசாதன்றாங்க. யுவான் ஹுவாவும் ஆன்ட்டி நம்ம வேணா ஒரு பெட் கட்டிக்கலாமா, என்னோட வயசு வரும்போது நான் இவங்க சொல்லு பேச்ச கேட்கல அப்படின்றதுக்காக என்ன அப்படியே இவங்க தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த பொண்ணு ஒரு நாள் ஒரு வயசுக்கு வரும்போது ஆசைப்பட்ட விஷயங்களை செய்யணும்னு கேட்பா. அன்னைக்கு இவங்க அவளை தண்ணி தெளிச்சு விடுறாங்களா இல்லையான்றத மட்டும் பாருங்கன்னு சொன்னோடனே ஹீரோயினோட அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் நீ உள்ள போ அப்படின்னு துரத்தி விட்டுடுறாங்க. இந்த பக்கம் பாவம் ஜிஹோ ஹீரோயினும் கையை பிடிச்சிட்டு இருக்கதை பார்க்கும்போது அவங்களால முடியவே இல்லை. அதனால தனியா கூப்பிட்டு நீங்க ரெண்டு பேரும் இப்படி கையை பிடிச்சிட்டே தான் இருக்கணுமா, நானும் ஒரு ஹியூமன் ஆம்ப்லெட் தானே, நான் ஹீரோவோட கையை பிடிக்க கூடாதான்னு கேட்க ஹீரோயினும் உன்னால இதை பண்ண முடியுமான்னு கேட்க ஜிஹோவும் ஏன் முடியாது, நான் கண்டிப்பா பண்ணுவேன், நீங்க ரெண்டு பேரும் இப்படியே கையை பிடிச்சிட்டு இருக்கிறது என்னால பார்க்க முடியல, யாராச்சும் இதை பார்த்து காசு பேசினாங்கன்னா என்ன பண்றதுன்னு கேக்குறதுக்கு ரெண்டு பேருமே என்ன பதில் சொல்லன்னு தெரியாம நின்னுட்டு இருக்காங்க. ஜிஹோவும் நீங்க ரெண்டு பேரும் என்ன உண்மையாவே டேட்டிங் பண்றீங்களான்னு கேட்க ஹீரோயினும் இல்ல கண்டிப்பா இல்ல இருக்கவே இருக்காதுன்னு. உடனே ஹீரோவும் நீ அப்படி இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு. ஹீரோயினும் இல்ல ஹீரோ இப்ப நம்ம பாங்ஸுவா அடக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல தான் இருந்துட்டு இருக்கோம், அதனாலதான் இந்த மாதிரி சொன்னேன், நம்ம இப்ப டேட்டிங் பத்தி எல்லாம் பேச முடியாது, அது ஒண்ணும் இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு. ஜிஹோவும் அது இம்பார்ட்டன்ட் தான்றாங்க. நம்ம ஹீரோவும் சின்ன பிள்ளை மாதிரி ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுது, அது இம்பார்ட்டன்ட் தானு. ஹீரோயினும் ரெண்டு பைத்தியங்களை வச்சுட்டு நான் என்ன பண்றது, இந்த நேரத்துல டேட்டிங்க பத்தியாடா பேசுவீங்கன்னு கேக்குறதுக்கு ஹீரோ திரும்பி ஹீரோயினை பார்த்து ஹீரோயின் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு ப்ரோபோஸ் பண்ணிடுறாங்க ஜிஹோ முன்னாடி. ஜிஹோ ஷாக் ஆகி நிக்கிறாங்க. எங்க கட் பண்ணா புல்லி ஸ்டடி ரூம்ல உட்காந்துட்டு ஹீரோயின் சொல்லிருப்பாங்கல்ல உன்னோட நாய்க்குட்டி போக்கி எப்பவுமே உன் கூடவே தான் இருந்துட்டு இருக்கு, அது ஒன்னு பாத்துக்கிட்டே இருக்குன்னு. அதை யோசிச்சு பார்த்துட்டு அவங்களோட மொபைல் ஸ்கிரீன்ல ப்ரொஃபைல் பிக்சரா வச்சிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்களா. அதே நேரத்துல அதே கிளாஸ் ரூம்ல ஹேரி டயானா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அதனால அவங்களுக்கு போய் தேங்க்ஸ் சொல்றாங்க. நீ வந்து என்கிட்ட தேங்க்ஸ் சொல்றியா, உன் உடம்புல என்ன ஏலியன் ஏதாவது புகுந்துருச்சான்னு உடனே ஹேரிக்கு கோவம் வந்துருச்சு. கையை நீட்டிட்டு சரி சரி நான் உன்னை ரொம்பவே வெறுக்கிறேன், இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் கூட வேலை பார்க்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு. டயானாவும் இது கரெக்டா இருக்கு அப்படின்னு கையை கொடுக்க போறாங்க. ஆனாலும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கல, அதுக்காக நான் உனக்கு ஒரு ரிவார்ட் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு டயானாவோட மண்டையை பிடிச்சு நீ எப்ப பார்த்தாலும் குரங்கு மாதிரி பேய் மாதிரி தலையை விரிச்சு போட்டே இருக்க, அதை கட்டினா அது எப்படி இருக்கும்னு எனக்கு பார்த்தாகணும்னு ரப்பர் பேண்ட் போட்டு அழகா கட்டி கொடுக்குறாங்க. அதை பாக்குறதுக்கு அப்படியே ஒரு நாய்க்குட்டி மாதிரியே இருக்குதா. அந்த நேரத்துல புள்ளி வேற டயானாவை பார்த்துட்டாங்களா. டயானாவை பார்த்தோன்னே அவனுக்கு போக்கி ஞாபகம் வந்துடும். போக்கியோட போட்டோவையும் டயானாவோட போட்டோவையும் வச்சு பாக்குறாங்க, ரெண்டும் ஒரே மாதிரி இந்த மாதிரி இருக்கு. போக்கி அப்படின்னு டயானாவை ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். டயானாவுக்கும் ஒண்ணும் புரியல, பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஹெய்ரிக்கும் ஒண்ணுமே புரியல. இது செம ஃபன்னியா இருக்கு. இந்த பக்கம் ஃப்ளவர் மாஸ்டர் யுவான் ஹுவாவை பிரேயர் ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு கொஞ்சமாச்சும் வாய மூடிட்டு இருக்க வேண்டியதானே, எதுக்காக அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க, அதனால இங்கே இரு அப்படின்றாங்க. அதுக்கு யுவான் ஹுவாவும் நானும் இங்க இருந்து போகணும் அப்படின்னு நினைக்கவே இல்லைன்னு. ஃப்ளவர் மாஸ்டரும் அப்புறம் எதுக்காக அவங்க கிட்ட அவ்வளவு நேரம் வரைஞ்சு கட்டிட்டு சண்டை போட்டேன்னு. யுவான் ஹுவாவும் அவங்க கிட்ட சண்டை போடணும் அப்படின்றது என்னோட ஆசை, அதனாலதான் சண்டை போட்டேன், அது மட்டும் இல்லாம எனக்கு தேவையானது இங்க தானே இருக்கு, அந்த தீய சக்தி இங்க இருக்கும்போது நான் வெளியில போய் என்ன பண்ண போறேன், அதனால நான் இங்கே தான் இருக்க போறேன்னு. ஃப்ளவர் மாஸ்டரும் நீ மனுஷியே கிடையாது அப்படின்னு திட்டி விட்டுடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் கையை பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல. ஹீரோயின் சொல்றாங்க நான் உன்னோட கையை இப்ப விட போறேன், உடனே பாக்ஸும் உன்னோட உடம்புல வந்துருவோம், உனக்கு ஓகேவானு. ஹீரோவும் பரவாயில்ல எனக்கு தெரியும்ன்றாங்க. ஹீரோயினும் இல்ல எனக்கு விடவே மனசு இல்லைன்னு. ஹீரோவும் நான் போயிட்டு உடனே வந்துருவேன், நான் கண்டிப்பா திரும்ப வந்துருவேன்னு. என்னடா வீட்டுக்கு போக போறாங்களா, அதனாலதான் இவ்வளவு பேசிட்டு இருக்காங்களான்னு பார்த்தா கடைசியா ஹீரோயின் சரி நான் விடுறேன் அப்படின்னு விடுறாங்க. பாக்ஸும் ஹீரோவோட உடம்புக்குள்ள வந்துட்டாங்க. ஏய் அறிவு கெட்ட ஹீரோயின், இப்ப என்னோட பேண்ட்லயே நான் சுச்சா போயிருப்பேன், உனக்கு அவனை விடுறதுல அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னா வாய் என் கூட உள்ள வந்து சுச்சா போய் அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே ஹீரோயினும் சாரின்னு சொல்றாங்களா. ஹீரோ அர்ஜென்ட் தாங்க முடியாம டாய்லெட்டுக்குள்ளாடி ஓடுறாங்க. இது செம ஃபன்னா இருக்கு. ஆனா உள்ளாடி போய் பார்த்தா அந்த தண்ணி பேய் இருக்கும்ல, அது ஹீரோவை பயமுறுத்துதா. ஹீரோவும் இவ வேற ஒருத்தி, இது கேர்ள்ஸோட ரெஸ்ட் ரூம் கிடையாது, இது பாய்ஸோடது, உனக்கு வேணும் அப்படின்னா கேர்ள்ஸ் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்றாங்களா. கண்ணாடியில நம்ம ஹீரோ தெரியுறாங்க. இங்க பேய்லாம் இருக்கா அப்படின்னு கேட்க பாங்ஸும் ஆமா என்ன உன்னோட கண்ணுக்கு பேய்கள்லாம் தெரியாதுல்ல, அதனாலதான் ஒரு நார்மலான லைஃப் நீ வாழ்ந்திருக்க. எனக்கு ஃபர்ஸ்ட் சுச்சா வருது, நான் சுச்சா போறேன் அப்படின்னு பாத்ரூம்ல போய் சுச்சா போறாங்க. இது செம ஃபன்னா இருக்கு. அதுக்கப்புறமா ரிப்போர்ட் எழுதும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. மெடிக்கல் ரூமுக்கு போயிட்டு பேண்டேஜ் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா கையை பிடிச்சிட்டே இருக்கும்போது ஒருவேளை கையை விட்டுட்டா என்ன பண்றது, அதனால ரெண்டு பேரும் டைட்டா பேண்டேஜ் எல்லாம் சுத்திக்கிறாங்க. சாப்பிடும் போது கூட ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஜிஹோக்கு ஐயோ கடவுளேன்னு இருக்கு.
ஹீரோயினால ஒரு கை வச்சுட்டு சாப்பிட முடியல. அப்போ ஹீரோ என்ன பண்றாங்கன்னா ஹீரோயினுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க. அதை பார்க்கும்போது ஜிஹோக்கு அப்படியே கடுப்பாகுது. அதுக்கப்புறமா ஃபேஸ வாஷ் பண்றதுக்காக போறாங்களா, ஹீரோ என்ன சொன்னாங்க அப்படின்ற விஷயத்தை இப்பதான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் கிட்ட ஐ லைக் யூன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஹீரோயின் ஷாக் ஆகி நின்னுட்டு இருப்பாங்க. ஹீரோவும் நீ உடனே எல்லாம் எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஜிஹோ ஆல்ரெடி ஹீரோயின் எதுக்காக எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், நான் ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டே தான் இருக்க போறேன், இது என்னோட தேவைக்கு தான் இருக்க போகுது, நான் அவளை லவ் பண்றேன், அதை அவகிட்டே டைரக்டா சொல்லிட்டேன். ஆனா என்ன, இதுக்கான பதில இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ என்கிட்ட பொறுமையா சொன்னா போதும் ஹீரோயின் அப்படின்றாங்க. ஹீரோயின் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆக்சுவலி இதை யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா ஜிஹோ சொல்றாங்க, எனக்கு ஹீரோ மேல கோவம் தான் வந்திருக்கணும், ஆனா அப்ப எனக்கு ஹீரோ மேல கோவம் வரல, அவ ரொம்ப கூலா எனக்கு தெரிஞ்சா, சோ நானும் பேசாம ஹீரோயின் கிட்ட என் மனசுல இருக்க விஷயத்த சொல்லிட்டா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க, ஹீரோவுக்கு தேவையான எல்லா திங்ஸையுமே எடுத்துட்டு போறதுக்காக. அப்ப நம்ம ஹீரோயினும் உன்னோட கை ரொம்ப ஸ்வெட் ஆகுதுல, நம்ம வேணா கழட்டலாமான்னு. ஹீரோ ஓகே உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கான்னு கேட்க ஹீரோயினும் அப்படி கிடையாது, ஆனா ஃபுல்லா நம்ம பிடிச்சிட்டே இருந்தோம்ல, உனக்கு ஸ்வெட் ஆயிருக்குல்ல, அதனால நானு எனக்கு நர்வஸா இருந்துச்சு, அதனாலதான் ஸ்வெட் ஆயிருக்கு அப்படின்னு கலத்திட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ கேக்குறாங்க, ஆமா நான் உன்கிட்ட லவ் சொன்னேன்ல, அதனால நீ டக்குன்னு பயந்துருப்பலான்னு. ஹீரோயினும் இல்ல அதுக்கு அப்படியே ஆப்போசிட், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னு. ஹீரோ சந்தோஷமா இருந்துச்சான்னு கேட்க ஹீரோயினும் ஆமா ஆக்சுவலி நான் உன்னோட கண்ணுக்கு எப்ப அழகா தெரிஞ்சேன்னு. ஹீரோவும் என்ன புரியலன்றாங்க. ஹீரோயினும் ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னா ஏதாவது ஒரு நேரத்துல அந்த பொண்ணு அவனுக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சிருப்பாங்க. அப்பத்துல இருந்து தான் அவன் அவளை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பான். சோ நான் உனக்கு எந்த நேரத்துல அழகா தெரிஞ்சேன்னு கேக்குறாங்களா. ஹீரோவும் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே ஞாபகம் இல்ல, ஆமா நீ எப்ப என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு. ஹீரோயினும் நான் கொஸ்டின் கேட்டா எனக்கு நீ திரும்ப கொஸ்டின் கேக்குறியா, சரி இந்த கொஸ்டினுக்கு ஆல்ரெடி நான் எப்படி பதில் சொல்லணும் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சிருந்தேன். நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தவில்ல, அப்பவே நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு. ஹீரோவும் அப்படின்னா என் அழகுல தான் நீ மயங்கிறியான்னு கேட்க ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் அழகுல தான் மயங்குனேன், ஆனா அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன் தெரியுமா, யாராச்சும் ஒரு ஆள் அழுதுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க பக்கத்துல போய் நின்று நீ சமாதானப்படுத்துவியா அப்படின்னு. அப்போ நீ அவங்க பக்கத்துல நிப்பேன்னு சொன்ன தெரியுமா, அதுவே ஒரு பெரிய விஷயம் அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா உன்னை விட்டா வேற யாரும் எனக்கு சரியான ஆள் கிடையாது அப்படின்னு நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு. ஹீரோவும் ஓஹோ அப்படியா, எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எனக்கு இனி ஒரு விஷயமும் ஞாபகம் வந்துருச்சு, நான் உன்னை எப்ப தெரியுமா லவ் பண்ண ஆரம்பிச்சு, நீ மொட்டை மாடியில வச்சு உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதுன்னு என்னோட தலையை கோரி விட்டியே இப்படி இந்த மாதிரி, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அப்பதான் நீ எனக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சுன்னு. ஹீரோயினுக்கும் சந்தோஷமாயிடுச்சு, நிஜமாவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினை கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல பிடிச்சு இழுக்கிறாங்க. ரெண்டு பேருமே பக்கத்துல போயிட்டாங்க. ஆனா ஜிஹோ சைக்கிள்ல பறந்து வராங்க, நிறுத்துங்க அப்படின்னு நடுவுல வந்து விழுறாங்க. ஹீரோயினும் என்னடா ஆச்சு அப்படின்னு எழுப்புறாங்களா. அப்போ ஜிஹோவும் நான் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், ஹீரோயின் எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, நானும் ஒன்னு லவ் பண்றேன்னு. ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக், இங்க என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரையுமே பார்த்துட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஸ்கூல்ல இன்னைக்கு ஸ்டடி ரூம்ல டாப்பர், டயானா, புல்லி மூணு பேருமே இருந்துட்டு இருக்காங்க. அப்போ டயானாவுக்கு இருமல் வந்துகிட்டே இருக்கு, தயவு செஞ்சு நீ பக்கத்துல இருந்து தள்ளி போக முடியுமா அப்படின்னு புல்லி கிட்ட சொல்றாங்களா. புல்லியும் நான் உனக்கு கியூட்டா இருக்கேனா, நான் இருந்தா உனக்கு டிஸ்டர்ப் ஆகுதா, உன்னோட நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்குதான்னு டயானாவை போக்கியாவே நினைச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ டயானாவும் உனக்கு பார்த்தாலே தெரியலையா, உன் மேல இருந்து சிகரெட் வாழ அடிக்கு, இதனால எனக்கு தும்மல் வந்துட்டு இருக்கு, எனக்கு ஆஸ்துமா இருக்கு, அது உனக்கு தெரியுமான்னு கேட்ட உடனே புல்லி கேக்குறாங்க, அப்படின்னா நான் ஸ்மோக் பண்ணதுனாலதான் உனக்கு உடம்பு சரியில்லாம வந்துச்சானு. ஆக்சுவலி போக்கி உடம்பு சரியில்லாம வந்துதான் இறந்து போயிருப்பாங்க. சோ ஸ்மோக்கிங் தான் அதுக்கு ரீசன் ஆயிருக்குமோ அப்படின்ற விஷயத்த இப்பதான் புல்லி ரியலைஸ் பண்ணா. அடுத்த செகண்டே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சிகரெட் எடுத்து வேஸ்ட் பாஸ்கெட்ல போட்டுட்டு நானும் இனி சிகரெட் பிடிக்க மாட்டேன், என்னோட லைஃப்ல என்னைக்குமே நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றேன்னு கத்தி சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த கிளாஸ்ல எவனாச்சும் சிகரெட் பிடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க தலையை போடிச்சு கீழே போட்டு மிதிச்சிருவேன் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. அப்ப டாப்பரும் இந்த கிளாஸ் ரூம்ல ஒன்ன தவிர வேற எவனும் சிகரெட் குடிக்க மாட்டேன்டா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல டாப்பருக்கு கால் வந்துகிட்டே இருக்கு. ஆனா டாப்பர் அதை கட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் எடுத்து தொலைடா, ஒன்னால எங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு. டாப்பரும் நான் அன்னோன் நம்பர்லாம் எடுக்க மாட்டேன், அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது. உடனே டாப்பர் எடுத்து பேசுறாங்களா. அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் யாரை பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு இன்னொருத்தவங்க கிட்ட மொபைல கொடுக்குறாங்க. அது வேற யாரும் கிடையாது,
டாப்பரை புள்ளி பண்ணிட்டு இருக்காங்கல்ல அந்த பையன் தான். டாப்பருக்கு மிடில் கிளாஸ்ல ஒரு பையன் ஃப்ரெண்டா இருந்திருப்பான்ல, அவங்க கிட்ட தான் அந்த புள்ளிஸ் வந்து நம்பரை வாங்கியிருப்பாங்க. ஒழுங்கு மரியாதையா இன்னைக்கு ஈவினிங் எங்களை வந்து பாரு, நேத்துக்கு நீ பாதியிலே ஓடி போயிட்டல, அதை நாங்க முடிச்சாகணும், அதனால ஒழுங்கு மரியாதையா வந்து பாரு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு டாப்பரை மிரட்டுறாங்க. டாப்பருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ஸோ டாப்பரையும் இவங்களையும் வச்சு ஏதோ ஒரு கதை போகும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் ஜீகோவும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜீகோ சொல்றாங்க, எனக்கு எப்போ இதெல்லாம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்றதெல்லாம் தெரியல ஹீரோயின், ஆனா ஹீரோ நம்மளோட கிளாஸ் ரூம்க்கு வந்ததுக்கு அப்புறமா நீ வேற அவன் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சியா, அப்பதான் நான் ரியலைஸே பண்ணேன் நான் ஆல்ரெடி உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு. எனக்கு தெரியும் நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன்னு, ஆனா தயவு செஞ்சு நோ மட்டும் சொல்லிடாதுன்னு. ஹீரோயினும், நீ உன்னோட ஃபீலிங்ஸ் என்கிட்ட சொன்னதுக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும், ஆனா ஆனா அப்படின்றாங்க. ஜீகோவும், போதும் இப்போ நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக்சுவலி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் உன்கிட்ட வந்து லேட்டா என்னோட லவ் சொன்னேன்ல, அது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. உண்மையான பிரச்சனை என்ன தெரியுமா, நான் உன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீ இன்னுமே அவனோட கையை பிடிச்சிட்டு இருக்கியே, அதுதான் எனக்கு பிரச்சனைன்னு காட்டுறாங்க. ஆக்சுவலி ஹீரோ பக்கத்துலேயே தான் இருந்திருப்பாங்க, ஹீரோயின் ஹீரோவோட கையவே தான் பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோவும், என்ன மன்னிச்சிடு, இவ என் கையை பிடிக்கல அப்படின்னா பாக்ஸும் வெளியில வந்துருவான்ல, அதனால தானே. ஹீரோயினும், ஆமாமா இது ஒண்ணு லவ் கிடையாது, இது பேய் ஓட்டுறது, பாக்ஸும் இவனோட உடம்புல இருந்து போறது வரைக்கும் நான் இப்படிதான் இருந்தாங்கன்னு. ஜீகோவும், ஆனா அதுக்காக ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது இப்படி எதிரிய வச்சுட்டா ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, அவ என்னோட லவ் ரிவல் தெரியுமா அப்படின்னு கேட்க ஹீரோயினும், ஜீகோ கொஞ்சம் பொறுத்துக்கோடா அப்படின்றாங்களா. ஜீகோவும், இந்த மாதிரி கியூட்டா பேசாத, எனக்கு உன் மேல இருக்கக்கூடிய லவ் இன்னும் அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்குன்னு. ஹீரோவும், ஆமா அவன் கிட்ட கியூட்டா பேசாதன்றாங்களா. ஜீகோவும், நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்க முடியுமாடா அப்படின்னு கேட்க ஹீரோவும், சரி சரி நான் இனி வாயை மூடிட்டு இருக்கேன்னு. இது பார்க்கவே செம ஃபன்னா இருக்கு. அப்ப ஹீரோயினும், சரி சரி நம்ம எல்லாருமே இப்போதைக்கு ஒரு முடிவுக்கு வரலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட பிரையாரிட்டி என்னது, பாக்ஸுவை அடக்கி வைக்கணும். அதனால அது வரைக்கும் நம்ம 3 பேருமே நம்மளோட ஃபர்ஸ்ட் லவ் ஓரங்கட்டி வச்சிடலாம். பாக்ஸோட மேட்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம 3 பேருமே சேர்ந்து உட்கார்ந்து பேசி என்ன அப்படின்றத முடிவு பண்ணலாம், ஓகேவா அப்படின்னு கேட்க ஜீஹோவும், எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்றீங்கன்னு, ஆனாலும் என்ன பாக்குறதுக்கு எனக்கே முட்டாள் மாதிரி இருக்குன்னு. ஹீரோயினும், நீ முட்டாள் கிடையாதுன்றாங்க. ஜீஹோவும், சரி என்னமோ அப்படின்னு எழும்ப போறாங்களா. அப்ப ஹீரோயினும், வாங்க எழும்பலாம், நம்ம திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணலாம் அப்படின்னு எழும்புறாங்க. ஹீரோவோட கையை விட்டுடுறாங்க. அப்போ பாக்ஸ் உள்ள வந்துடுறாங்களா. பாக்ஸ் உடனே கையை மறைச்சு வச்சுட்டு, ஏய் ஹீரோயின் எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடு, நான் ஜீஹோ கிட்ட பேசியாகணும் அப்படின்னு. ஏய் பார்ட்னர், நீ முட்டாள்னா சொல்லாத, நீ முட்டாள்னு சொன்னன்னு வச்சுக்கோயே அது முட்டாள் குலத்துக்கே அவமானம். ஏன்னா நீ யாரு தெரியுமா, முட்டாளை விட பயங்கரமான முட்டாள்டா. உன்னை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு, ஒரு பேயான எனக்கே உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. இவங்க 2 பேருக்கு நடுவுலையும் ஏன் இந்த உலகத்துல இவளை விட நல்ல பெரிய அழகான பொண்ணுங்க எல்லாம் கிடையவே கிடையாதா, இவளதான் நீ லவ் பண்ணி ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை டக்குன்னு பிடிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு, இல்ல இல்ல இது எல்லாத்தையும் நான் சொல்லலன்றாங்க. ஜீஹோவும், கையை விடு ஹீரோயின், நீ அவனோட கையை விடு, அந்த பாக்ஸ் கிட்ட நான் பேசியே ஆகணும், அவன் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு கையை விட சொல்றாங்க. ஹீரோவும், எனக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு ஓடுறாங்களா. அப்ப பாக்ஸ் உள்ள வந்துடுறாங்க. பாக்ஸும், நான் என்ன தப்பா சொல்லிட்டேன், இவங்க 2 பேரும் உன்னை முட்டாள் ஆக்கிட்டு இருக்காங்கடா, முட்டாள் முட்டாள் அப்படின்னு சொல்ல ஜீஹோவும், இங்க வாடா உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு துரத்தி சண்டை போடுறாங்க. இது செம ஃபன்னியா இருக்குது. இப்ப சண்டையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் போயிட்டு திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்றதுக்காக பெட்ரூமுக்கு போறாங்க. அப்ப ஜீஹோ உள்ள போய் பார்க்கும்போது அவங்களோட டாய் உடைஞ்சு கிடக்கிறத பாக்குறாங்க. என்னோட ரோபோட் உடைஞ்சு கிடக்குது அப்படின்னு சொன்னே ஹீரோயினும், அது பரவாயில்லடான்றாங்க. ஜீஹோவும், பரவாயில்லையா, என் மனசே உடைஞ்ச மாதிரி இருக்கு ஹீரோயின். ஆமா உன்னோட லிப் பாம் என்னாச்சுன்னு கேக்குறதுக்கு ஹீரோயின் அவங்களோட ட்ரெஸ்ல இருந்து எடுத்து காட்டுறாங்க. இந்த இருக்கு பத்திரமா இருக்குன்னு. ஜீஹோவும், ஆமா நான் அவன் மேல வச்சிருக்க லவ்வை விட உனக்கு அவன் மேல இருக்கக்கூடிய லவ் ஜாஸ்தியா இருக்கு, அதனாலதான் உன்னோட திங்ஸ் உடையவே இல்ல. ஹீரோ, இன்னையில இருந்து நான் உன்னை இன்னும் அதிகமா லவ் பண்ண ஆரம்பிக்க போறேன்னு. ஹீரோ, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழும்ப போறாங்களா. அப்ப ஜீஹோக்கு ஒரு டவுட் வருது, ஒரு நிமிஷம் இருங்க, நைட்டும் நீங்க 2 பேரும் இதே மாதிரி தான் கையை பிடிச்சிட்டே ஒரே பெட்ல தூங்குவீங்களான்னு கேக்குறதுக்கு ஆமான்றாங்களா. ஜீஹோவோட மனசு சுக்குநூறா உடைஞ்சு போயிடுச்சு. இங்க கட் பண்ணா நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே பெட்ல தூங்குறாங்க. ஹீரோயின் நல்லா தூங்கியாச்சு, ஆனா ஹீரோக்கு தான் தூக்கமே வரல. ஐயோ இந்த ஜீஹோ வேற ஒரே பெட்ல தூங்குவீங்களான்னு கேட்டு என் தூக்கத்தை கலைச்சு விட்டானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் புரண்டு படுக்கிறேன் அப்படின்ற பேர்ல ஹீரோவை ஹக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஹீரோவும், ஐயோ என்னாலே தூங்க முடியல, இவ வேற ஒருத்தி, இந்த ஹக் பண்ற பழக்கம் இவகிட்ட இருந்து எப்பதான் போகுமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோ டக்குன்னு கீழே விழுந்துட்டாங்க. இருந்தாலும் ஹீரோயினை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இனியொரு பக்கம் ஹீரோயினோட அம்மா தனியா உட்காந்து குடிக்கிறாங்க. கடவுளே இன்னைக்கு ஒரு நாளும் என்ன மன்னிச்சிடுங்க, நான் குடிக்க வேண்டியதா இருக்குன்னு. அசிஸ்டன்ட் பக்கத்துல வந்துட்டு, நீங்க எதுக்காக குடிக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும்ன்றாங்க. ஹீரோயினோட அம்மாவும், என்ன பண்றது, என்னோட 2 பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்கிறது நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்குன்னு. அசிஸ்டன்டும், ஆக்சுவலி அவங்களுக்கு பெற்றிருந்தா மட்டும் அம்மா கிடையாது, பிள்ளைங்க அம்மா மேலதான் உரிமையா கோவப்படுவாங்க, அம்மா பிள்ளைங்க மேலதான் உரிமையா கோவப்படுவாங்க. சோ உங்களோட 2 பிள்ளைங்களும் உங்க மேல உரிமையா கோவப்பட்டாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு சொந்தமான
மோசமானவங்க தான் அர்த்தம் அப்படின்னு ஹீரோயினோட அம்மாவை சமாதானப்படுத்திட்டு யுவான் ஹுவாவை நீங்க எதுக்காக இங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, அவ ஒன்னும் சும்மா இருக்க மாட்டா, அவ ஏதாவது ஒண்ணு மூவ் பண்ணுவா. சோவை நம்ம முன்னாடி இருந்தா அப்படின்னா அவ என்ன பண்ணாலுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அதனாலதான் அவளதான் எங்கேயுமே போக விடாம இங்க வச்சிருக்கேன்னு. அதுக்கேத்த மாதிரியே நைட்டோட நைட்டா யுவான் ஹுவா பாங்ஸுவை கூப்பிடுறதுக்காக ஒரு மந்திர வார்த்தைகளை எழுதி வைக்கிறாங்க. இதை எழுதின உடனே பாங்ஸு கண்ணு முழிச்சிட்டாங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா நைட் 1:30ல இருந்து 3:30 வரைக்கும் பேய்களோட டைமிங்கா. இந்த டைமிங்ல பேய்களை கண்ட்ரோலே பண்ண முடியாதான். சோ ஹீரோயின் டச் பண்ணிட்டு இருந்தாலும் கூட பாங்ஸும் வெளியில வந்துட்டாங்க. பெட்டை விட்டு எழுந்திரிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயின், உனக்கு அறிவே கிடையாதா, நீ ஒரு பேய கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது எந்த டைம்ல நீ தூங்க கூடாதோ அந்த டைம்ல குழந்தை மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்க பாரு. 1:30ல இருந்து 3:30 வரைக்கும் நீ தூங்கவே கூடாது, ஆனா அந்த டைம்ல தான் இப்படி குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயினை பார்த்து ரசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினோட பக்கத்துலயே போயிட்டு படுத்துட்டு பாஸ்ட் யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயின் எப்பவுமே ரொம்ப அழகா கியூட்டா தான் பாங்ஸோட கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. அதனால ஹீரோயினை டச் பண்றதுக்காக பக்கத்துல போறாங்க. ஆனா உன்னை டச் பண்ணா ஹீரோ வெளியில வந்துருவானே, என்னால உன்னை டச் கூட பண்ண முடியல, நீ நிஜமாவே ஏதோ ஸ்பெஷல் பவரை வாங்கிட்டு வந்திருக்க ஹீரோயின் அப்படின்னு ஹீரோயினை ரசிச்சிட்டு இருக்காங்க. இங்க சிங்கடாவது இந்த எபிசோட் முடியுது. சோ ஹீரோயினை 3 பேர் லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பாங்ஸு, ஜீஹோ, நம்ம ஹீரோ 3 பேர்ல ஹீரோயின் யாரை சூஸ் பண்ணுவாங்க? ஜீஹோவை பாக்குறதுக்கு ரொம்பவே பாவமா இருக்கு. பாங்ஸு சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்ட் தான். இந்த எபிசோட நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். சோ நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்த எபிசோட்ல யுவான் ஹுவா என்ன பண்ண போறா அப்படின்றத பாக்குறதுக்கு வெயிட் பண்ணுங்க. Thank you friends, take care, bye bye.